ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சாஃப்டாகவும் பர்ஃபெக்டாகவும் சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி சாக்லேட் ஸ்பஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஐசிங் பண்ணி கேக்கை வந்து சேலே பண்ணலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சாக்லேட் கேக் ஸ்பஞ்சை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஜல்லடையில் 3/4 கப் போல் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோடவே 1/4 கப் போல் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 250 ml கப்பு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, மைதா, கோகோ பவுடர் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. பேக்கிங் சோடாலையும் பேக்கிங் பவுடர்லேயும் கோகோ பவுடர்லேயும் லைட்டாக வந்து கட்டி மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். ஒரு 2லேருந்து 3 டைம் கண்டிப்பாக வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான சாக்லேட் கேக் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு 3 டைம் வந்து நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி ஃபுல்லாக சலிச்சு எடுத்துட்டேங்க. இப்போது நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். மிக்சிங் பவுலில் 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபோமியாக பொங்கி வராது. முட்டை நம்ம பீட் பண்ணி எடுக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 4 முட்டையை உடச்சி சேர்த்துட்டேன். பீட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாங்க. முட்டையோட மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுலேயே 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மைதா மாவு அளந்தமோ அதே கப்பில் தான் பவுடர் சுகரும் நான் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் இல்லாமல் நீங்கள் நார்மல் சுகர் சேர்க்குற மாதிரி இருந்தால் 3/4 கப் போல் நார்மல் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகரை 2 பார்ட்டாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பவுடர் சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா எக்கோட சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கலர் மாறி வரும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் பீட்டரில் மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையோட அந்த கலர் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகி நல்லா கிடைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையும் சுகரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். லைட்டாக எல்லோ கலரில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா கலர் மாறி இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாகவும் நல்லா பொங்கியும் கிடைக்கும். இப்போ முட்டையையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை முழுசாக கரைஞ்சிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். ஒட்டுக்காக சேர்க்காம 2ஆக டிவைட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒட்டுக்காக சேர்த்திட்டிங்கன்னா கட்டி தட்டின மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பீட்டரை ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல் ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எக்கு நல்லா பொங்கி வந்திருக்கிறது அப்படியே அமுந்து போயிடும். இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதோடவே 1/4 கப் அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்க்கும் போது பீட்டர் யூஸ் பண்ணாமல் கையிலேயே வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கேக் வந்து நல்லா பேக் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பீட்டர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் சேர்த்து ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. 1 செகண்ட் மட்டும் நல்லா ஆயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ 2 வாட்டி ஆயிலை வந்து சேர்த்துட்டேன். ஆயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறப்பவே ஓவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. 180 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு அப்பர் மோடு லோவர் மோடு இருக்கிற மாதிரி செட் பண்ணி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் பேட்டரை டின்னில் ஊற்றிக்கலாம். நான் 8 இன்ச் அளவுக்கு கேக் டின் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம கேக் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாங்க. ஒரு டைம் நல்லா ஸ்பேச்சுலா வச்சு
கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம பேட்டரை கேக் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஊற்றும் போது இந்த மாதிரி அழகாக மடிப்பாக விழுகணும். அப்போ தான் நம்மளோட கேக் பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது எல்லா மாவையும் நான் வந்து ஊற்றிட்டேங்க. நல்லா ஒரு டைம் டேப் பண்ணி விட்டுட்டு ஓவனில் செட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. செட் பண்ணிவிட்டு 30லேருந்து 35 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 40 நிமிஷம் பக்கமே பேக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல சென்டரில் வந்து ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கேக்கு நடுவில் தான் வேகாமல் இருக்கும். கொஞ்சம் கூட மாவு எதுவும் ஒட்டலை. நம்ம கேக் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ஒரு நைஃப் வச்சு சைடெல்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கேக்கை வெளியே எடுத்துடலாங்க. இப்போ நான் கேக்கை வந்து டிமோல் பண்ணிட்டேன். மெதுவாக பட்டர் ஷீட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக நம்மளோட கேக் ஸ்பஞ்ச் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர்கிட்ட வெயிங் ஸ்கேல் இருக்காது. அதனால் கப் மெஷர்மெண்ட்டில் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாக்லேட் கேக் ஸ்பஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உள்ள நல்லா சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள். நல்ல சூப்பர் டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 450 கிராம் அளவுக்கு வரும். நீங்கள் இதை வந்து ஐசிங் பண்ணி எடுக்கும்போது 1 kgக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 kg கேக்குக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஈஸியான சாக்லேட் ஸ்பஞ்ச் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.